வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். ஒரு முக்கியமான விடயம் குறித்து தான் இந்த காணொளியில விரிவா பேச இருக்கிறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். கடந்த 4 நாட்களாக தமிழகத்தையே மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சம்பவமா உருவெடுத்திருக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம். இந்த விவகாரம் குறித்து பல்வேறு கேள்விகள் என்பது அடுக்கடுக்காக ஆளும் அரசாங்கத்தை நோக்கி கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய கண்டனத்தை மிக தெளிவாகவும் மிக அழுத்தமாகவும் ஆதாரத்தோடும் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கள்ளக்குறிச்சியில அந்த மக்களை போயிட்டு சந்திச்சுட்டு பிரஸ் மீட் கொடுக்கக்குள்ள சொன்னது என்ன அப்படின்னாக்க, திமுகவினுடைய எம்எல்ஏக்களான உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயனும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்கிறது கிடையாது. அவர்களுடைய உறுதுணையோடு அவர்களுடைய அரவணைப்போடு தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பிட்டு பலரினுடைய பெயரையுமே சுட்டி காட்டி சொன்னார். இவங்களுக்கு தூதுவரா இருக்கிறாங்க, இவங்க இங்க போயிட்டு ப்ரொவைட் பண்றாங்க, இவங்க இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த மாதிரிதான் லோக்கல் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துக்குமே இந்த கள்ளச்சாரம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆதாரத்துடன் கூடிய தகவலை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரஸ் மீட்ல முன் வச்சார். இந்த தகவல்கள் என்பது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறுது. ஊடகங்கள்ல பெரிதளவுல இதை யாருமே பார்த்தோம் அப்படின்னாக்க பரவ செய்யல. காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சிக்கு ஒரு அவப்பேர் ஏற்பட்டுடனே. ஆனா பலரும் இந்த செய்திகளை எல்லா இடத்துலயுமே பரவ செய்தாங்க. இதனுடைய தாக்கமா நேற்று தினம் சட்டமன்றம் கூடுச்சு. சட்டமன்றம் கூடின இடத்துல என்ன இருக்குதுனாக்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களான வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கும் மேலும் உதயசூரியன் அவர்களுக்கும் பெரிய அளவுல ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. சட்டசபை கூட்டத்தொடர்லயே சட்டசபையை முடிஞ்சு வெளில பிரஸ் மீட் கொடுக்கிறாங்க. யாருனாக்க உதயசூரியன் அவர்களும் நம்மளுடைய வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. எங்களை பத்தி ஆதாரம் இல்லாம அவதூறுகளை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க அதுல ஈடுபடலன்னு சொன்னா அவர் பொது வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு விலகுவதற்கு தயாரா இருக்கிறாரா சொல்லுங்க பாப்போம். நான் சவால் விடுறேன். அவர் மீது மான நஷ்டஈடு வழக்கும் அவமதிப்பு வழக்கும் நாங்க பதிவு செய்வோம், நாங்க போடுவோம்னு சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தையை முடிச்சுட்டு போனார். இதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பிரளயமா உருவெடுக்குது. வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தொடர்புடைய அத்துணை விடயங்களுமே வெளிவர ஆரம்பிக்கிறன. உதயசூரியன் அவர்கள் தொடர்புடைய அத்துணை விடயங்களுமே வெளிவர ஆரம்பிக்கிறன. என்னன்னா, வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கு சொந்தமா ஒரு ரெசிடென்சி இருக்குது, வசந்தம் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு. இதுல கள்ளத்தனமா 24 மணி நேரமுமே மது, அரசாங்கத்தினுடைய மது மட்டும் கிடையாது, இவர்கள் ஓன் மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய மது என்பது இவர்களாகவே ஒரு பெயரை வச்சு, ஒரு கம்பெனியினுடைய பெயரை வச்சு சீலடிச்சு 24 மணி நேரம் வித்துட்டு இருக்கிறாங்கன்ற விடயங்கள் எல்லாமே வெளிவர பெரிய அளவுல இந்த விடயங்கள் பேசும் பொருளா மாறுது, இணையதளத்துல பகிரக்கூடிய ஒன்றா மாறுது. தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க, திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி இருக்கிறாங்க இல்லையா, இந்த வழக்கறிஞர் அணி எல்லாமே பெரிய அளவுல ஒரு வழக்கை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது தொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களா. இது எல்லாமே பொய். யாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுனது எல்லாமே பொய். வசந்தம் அவர்களுக்கும் உதயசூரியன் அவர்களுக்கும் இது எதுவுமே சம்பந்தம் இல்லைன்றது போல ஃபேக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி அவர்களுடைய பினாமின் மூலியமாக இந்த வழக்கை தொடுக்க இருப்பதாக தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றது. கூடுதலா உளவுத்துறைமே கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க, அரசாங்கத்துக்கே சொல்லியிருக்கிறாங்க. இதுல நேரடியாவே இந்த 2 எம்எல்ஏக்களுமே தொடர்புடையதா இருக்கிறாங்க. இதுல மெயின் அக்யூஸ்ட் சின்னத்துறை அப்படிங்கிற நபர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா வசந்தம் கார்த்திகேயனுக்கும் உதயசூரியனுக்கும் வலதுகரமா இருந்தது இந்த சின்னத்துறை என்ற நபர் தான். இந்த சின்னதுரை என்ற நபர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அங்க கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க இல்லைங்களா, அந்த கள்ளச்சாராயத்தை அங்கிருந்து செக் போஸ்ட் தாண்டி கொண்டு எல்லா கிராமத்துக்கும் ஒரு நிர்வாகிகள். இதுல என்னமோ ஒரு கேடுகட்ட விஷயம், திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்களா அந்த பகுதியில, அவங்களுக்கான பணி என்ன தெரியுமா, அவங்களுக்கான டார்கெட் இது கிட்டத்தட்ட ஒரு நிறுவனம் மாதிரி இயங்கிட்டு இருந்திருக்குது. அவங்களுக்கான டார்கெட் என்னன்னா, நீ உன்னுடைய ஒன்றியத்துல இவ்வளவு சேல்ஸ் பண்ணணும், நீ உன்னுடைய ஒன்றியத்துல இவ்வளவு சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு டார்கெட் பேசிஸ்ல இந்த கள்ளச்சாராயத்தை ப்ரொவைட் பண்ணது சின்னத்துறையும், இன்னும் 2-3 பேர், இன்னும் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொல்லப்படுகின்றது, கூடுதலா இன்னொரு பெயருமே சொல்லப்படுகின்றது. இவர்கள் தான் இந்த சாராயத்தை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் சேர்த்திருக்கிறாங்க. அங்க லோக்கல் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு கிராமத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, காசுப்பட்டு இத்தனை பாக்கெட் வித்தா உனக்கு இவ்வளவு கமிஷன், இத்தனை பாக்கெட் வித்தா உனக்கு இவ்வளவு கமிஷன், 60 ரூபா வருதா ஒரு பாக்கெட்டுக்கு, நீ 20 ரூபா எடுத்துக்க, எங்களுக்கு 40 ரூபா கொடுத்தா போதுன்ற மாதிரி கமிஷன் பேசிஸ்ல இந்த கள்ளச்சாராயத்தை அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்பனை இத்தனை ஆண்டு காலம், இன்னைக்கு நேத்து கிடையாது, இன்னைக்கு ஊடகத்துல வந்ததுனால நமக்கு தெரியுது. ஊடகத்துல வராம பல ஆண்டுகளாக இது பிசினஸா நடந்துகிட்டு இருக்குது.
இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது ஏன் இவ்வளவு பர்டிகுலரா சொல்றேன்னா, இந்த தகவல் அத்தனையுமே உளவுத்துறைக்கு சென்றிருக்கின்றது. இந்த தகவலை உளவுத்துறை முதலமைச்சர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா லோக்கல்ல என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு பெரிய அளவுல தெரியாம இருக்கின்ற வாய்ப்புகள் கூடுதலா இருக்கலாம்ன்ற காரணத்தினால இது குறித்தான விடயங்கள் முழுமையா அங்க வந்து மேலிடத்துக்கு கொடுக்க சொல்லி உளவுத்துறையின் வாயிலாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்களாம். இதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம்னா, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ உதயசூரியனா இருக்கட்டும், அடுத்தது வசந்தம் கார்த்திகனா இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க இப்ப கண்ணுக்குட்டி வந்து கண்ணுக்குட்டினா இப்ப அந்த வித்ததுல மாற்று நபர், அந்த நபர் வந்து இதுக்கு முன்னாடி மாற்று இருக்கிறாரு. அப்ப டைரக்டா போனு எங்க இன்ஸ்பெக்டருக்கு போனு இல்ல எஸ்ஐக்கு போனு, ஏன் எஸ்பி டிஎஸ்பிக்கே போன் போவோம், நம்மளாலதான் விட்டுடுங்க பாத்துக்கலாம் நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லிடுறது. இவருடைய அனுமதி இல்லாம உதயசூரியனோட மற்றும் வசந்தம் கார்த்திகனுடைய அனுமதி இல்லாம அங்க ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகாதான். அவங்க வேண்டாம்னா போலீஸ் உடனே வேண்டாம்னு சொல்வதாகவுமே அந்த இடத்துல கூடுதல் தகவலாக மக்களின் வாயிலாக சொல்லப்படுகின்றது. நீ போடுனா போடு, போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தனி சாம்ராஜ்யத்தை, தனி ராஜ்யத்தை இந்த 2 எம்எல்ஏக்களும் நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த தகவல் உளவுத்துறையின் வகையாக மேலிடத்துக்கு போனதோடு மட்டுமின்றி இந்த தகவல் தான் உளவுத்துறை அங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவலை தான் இங்க திரு அனுமதி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா புட்டு 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 வச்சிட்டார். இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார், இவர்கள் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க பல முறை இதுக்கான முயற்சிகள் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு புட்டு 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 வைக்க என்னன்னு தெரியாம என்ன செய்யறதுன்னு புரியாம வலையில மாட்டின எலியாட்ட துடிச்சுக்கிட்டு சவால் விடுறது, வீரவசனம் பேசுறதுன்ட்டு இந்த எம்எல்ஏக்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வழக்கு போடுங்க, கைது செய்வதற்கு திட்டமா? ஒண்ணு பண்ண முடியாது, ஒண்ணு பண்ண முடியாது. வழக்கை நிரூபிக்கணும். நீ சீண்ட சீண்ட நாங்க நோண்டார வைப்போம், நீ எங்களை நோண்ட நோண்ட நான் உங்களுடைய வரலாறையே கொண்டு வந்துடும், உன்னுடைய ஜாதகத்தை கொண்டு வந்துடும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கான ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆதாரம் வந்து அடுத்த ஆப்பு இருக்குது. சாதாரணமா இந்த விஷயத்தை விட மாட்டோம். நீ கைது செய்ய திட்டம் போடு, நீ வந்து மான எஸ்டேட் வழக்கு போடு, டிஃபமேஷன் அவமதிப்பு எந்த வழக்கு வேணாலும் போடு, நாங்க எது வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கிறோம். ஏன்னா எங்கள் மீது தவறு கிடையாது, எங்களுடைய மடியில கணம் கிடையாது, நாங்கள் வீறு நடை போட்டுட்டு மேல போயிட்டு இருப்போம். நீ என்ன பண்ண போற? பதுங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருப்ப, பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு அங்க போட்டு பதுங்கிட்டு உட்காந்துருப்போம். ஐயோ என்ன நடக்க போறே தெரியலையே, நாம் அவரை சவால் விட்டோம்னு சொல்லிட்டு சவால் விட்ட அடுத்த நொடி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அந்த பகுதியில் இருக்கிறவங்க இவருடைய ஜாதகத்தை நோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தலைவர் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, அந்த வீடோட டீட்டெயில் வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. அதாவது என்னன்னா, மக்களுடைய பிரமுகர்களா இருந்து அந்த பணத்தையும் ஆட்டிய போட்டு மக்களுடைய வரி பணத்தையும் வந்து மாத சம்பளமா சுரண்டிக்கிட்டு இப்படி மக்களுக்கு எதிராக பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கமா இல்ல? பிற கட்சியினர் போல தோழமை சுட்டுதல், வெங்காய சுட்டுதல்னா எங்கள்கிட்ட கிடையாது. இறங்குனா அடிதான், இறங்குனா நாங்க எது வந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். இதை நாங்கள் ஒருபோதும் விட்டு விலக மாட்டோம். எத்தனை வழக்கானாலும் சரி, எந்த கைதிற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று கூறிக்கொண்டு இந்த மக்களுக்காக களத்தில் இறுதி வரை நிற்போம் என்று மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.